வந்திருக்கோம்னா பெல்ஜியம் வெஃபிள்ஸ் வந்திருக்கோம். என்ன ரீசனுக்காகனா இன்ஸ்டாவில் பார்த்துருந்தோம் ஒரு ஸ்டோரி. உமன்ஸ் எக்ஸ்போக்கு ஃபேஷன் எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க 2022ன்னு. சரி, நம்ம ஊரில் இது எப்படி இருக்கு, இவங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்க, அது எப்படி இருக்கலாம்னு பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். உள்ள என்ட்ரி ஆகும்போதே ஒரு போர்டு இருந்துச்சு, ஃப்ளெக்ஸ் போர்டு. ப்ளஸ் வந்து 2 மெம்பர்ஸ் இருந்து நம்மளோட நேம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஷோரூம்குள்ளே போயாச்சு. உள்ள போனதும் மெஹந்தி போடுறவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மெஹந்தி போடுறதுனா போட்டுக்கலாம். போடணும்னா 50 ருபீஸ் மினிமம் ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியும் பார்க்க போனோம். ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆகும்போதே ப்ரௌனி, அப்புறம் வந்து ஃபுல்லாக ஹோம்மேடில் செஞ்ச ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அகெயின் வந்து அடுத்த ஸ்டாலில் வந்து ஃபுல்லாகவே ஹெர்பல் ஐட்டம்ஸ், சோப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே ஒர்க் மேட் ஃப்ரம் ஹோம் தான், ஓனாக தான் க்ரியேட் பண்ணிக்காங்க. நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணது இருந்துச்சு, கீச்செயின் இருந்துச்சு. நிறைய ஸ்டாலில் வந்து சாரீஸு, அப்புறம் வந்து சுடிஸ், டாப்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அது மாதிரி மோர் தென் ஸ்டால் வந்து ஃபுல்லாகவே குக்கிங் ஐட்டம்ஸில் இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் ஐட்டம், லவ்வபிளாக கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறம் கம்மல், கேர்ள்ஸுக்கு ஃபுல்லாகவே உமன்ஸ் ஓரியன்டாகவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜுவல்ஸ், ரெண்டட் ஜுவல்ஸும் இருந்துச்சு. அது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் போல். இல்லை நம்ம வந்து டெய்லி ரெண்ட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன், இல்லைனா ஏதாவது ஆஃபீஸில் ஏதாவது ரொம்ப கிராண்டாக ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரீலான்சர் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் ஃப்ரீலான்சர் தான், ஸ்டூடியோ எதுவும் இல்லை, வீட்டில் வந்தனாலும் பண்ணி கொடுக்குறதா இருந்தாங்க. ஒருத்தங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் என்ன பார்த்தேன்னா, நம்ம நெயில் பாலிஷ் போடுறோம்ல, நார்மல் நெயில் பாலிஷ், இந்த ஹீரோயின்ஸ்லாம் வந்து நெயிலில் நிறைய ஆர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இருக்கிறது நிறைய இருந்துச்சு. ஒருத்தங்க தான் வச்சுருந்தாங்க, அவங்க மாடல்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இப்படிலாம் இருக்கே நம்ம ஏரியாலையும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு விரலுக்கே எவ்வளோன்னா 250 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அங்கே மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்டிங் தான். அதுக்கப்புறம் அது பக்கத்து ஸ்டால்ல என்ன வச்சுருந்தாங்கன்னா, நம்ம ஐ லேஷஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஐ லேஷஸே வந்து 3 வீக்ஸ்க்கு பெர்மனெண்ட்டாக வைக்கிறதும் இருக்கு. அவங்களும் ஃப்ரீலான்சர் தான். நம்ம வீட்டில் வந்தனாலும் சொல்லி கொடுப்பாங்க, வீட்டில் வந்தனாலும் வச்சு கொடுப்பாங்க. இல்லை நம்ம அவங்க ஸ்டூடியோக்கு அவங்க வீட்டுக்குனாலும் போய் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து இன்ஸ்டா ஐடி மெயினாக இன்ஸ்டா ஐடி வச்சுருந்தாங்க. அந்த இன்ஸ்டா ஐடி மூலமாக தான் நம்ம அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவங்க காண்டாக்ட் நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான் இருந்துச்சு. அது போக ஃபுல்லாகவே உமன்ஸுக்கு தேவையானது நிறையவே இருந்துச்சு. இப்போ நம்ம ஹேர் ஆக்சசரிஸ்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளிப் ஆகட்டும், ஒரு ஹேர் பேண்ட் ஆகட்டும், அது நார்மலாக இப்போ ஒரு டவுனுக்கே போகிறோம், பாளையங்கோட்டைக்கே போகிறோம், ஒரு ஷாப் நார்மல் ஷாப்பில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நிறைய பேர் ஓனாக பண்ண மாதிரி அப்படி நிறைய ஐட்டம் மாடல்ஸ்லாம் இருந்துச்சு. கம்மல் எடுத்துக்கிட்டாலுமே அப்படிதான், சாதாரண எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்ததே தவிர பட் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சிலவங்க வந்து ஓனாக கூடை பின்னுறது, கூடையில் வந்து மாடலாக இந்த பொக்கே வைக்கிற மாதிரி அப்படி நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி இந்த லவ்வர்ஸ்க்கு இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு இந்த சாக்லேட்டில் மாடலாக பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி கிஃப்ட் பேக்கேஜ் பண்ணி கொடுக்குறது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு இந்த எக்ஸ்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நமக்கு தெரியாதது இன்னும் நிறைய இருக்குது. இந்த எக்ஸ்போக்கு யாரெல்லாம் வந்திருந்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.